வணக்கம். ஜெயக்குமார் ஜெயக்குமார் வந்து ராயபுரம் தொகுதிக்கு வேட்புமனு வாங்கியிருக்கிறாரு. விருப்ப மனு கொடுத்துருக்கிறாரு. ராயபுரம் தொகுதியில் தான் நான் திரும்ப நிற்பேன். 25 வருஷமாக நான் வந்து தோக்காதவன், தோத்தனையா, தோக்குறதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி 2021 தோற்று போனதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டினார்ல. பாஜகனால தான் நான் தோத்தேன். இஸ்லாமியர் மக்கள், சிறுபான்மையின மக்கள் யாருமே எனக்கு ஓட்டு போடல. நீங்கள் எங்கே தவறான கூட்டணி வச்சிங்கன்னாங்க. அதே கூட்டணி தானையா இப்போயும் தொடருது. இப்போ எப்படி ராயபுரம் மக்கள் வந்து ஏமாந்துருவாங்களா? திரும்ப இப்போ 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தேன் அப்படின்னோம்னா இந்த தடவை டெபாசிட் வாங்குறதே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அவர் பையனே டெபாசிட் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கல. இவர் வந்து நிற்கிறாராம், தைரியமாக நிற்கிறாராம். அம்மா 1991 ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போ நான் இளைஞர் அணியில் இருந்தேன். ஒரு புத்தி கூர்மை உள்ள புத்திசாலியான ஒரு இளைஞரை ராயபுரம் தொகுதியில் நான் நிப்பாட்டினேன்னு சொன்னாங்க. சொன்ன விஷயம் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறமா 25 வருஷமாக நான் தான் தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்தேன். இப்போ வந்து கடந்த தேர்தலில் வந்து நான் தோத்துட்டேன். வெற்றி தோல்வி ஒரு வீரனுக்கு வந்து சகஜங்க. அதெல்லாம் சகஜம். அதெல்லாம் வந்து நம்ம வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ ஏன் வந்து அவங்களோட கூட்டணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அது தலைமையும் பொதுச்செயலாளர் எடுக்கிற முடிவு. நம்ம போய் இங்கே போய் கருத்து சொல்ல முடியாது. இப்போ என் வாயை பிடுங்காதீங்க. நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை, சொல்லவும் மாட்டேன். என்னை தான் நிறைய பேர் சொன்னீங்க, அந்த கட்சிக்கு போகிறாரு, இந்த கட்சிக்கு போகிறாரு. நான் எந்த கட்சிக்கும் போகலைங்க. நாங்கள் அதிமுகவில் தான் இருக்கிறேன். அதிமுகவில் ராயபுரம் தொகுதியில் இந்த தடவை நிற்கிறேன். இந்த தடவை எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டால் எப்படி ஜெயிப்பேன்? மக்களுக்கு இந்த 5 வருஷத்தில் அவங்க பண்ண ஆட்சியெல்லாம் தெரியுதுல்ல. நம்ம அண்ணன் இருந்தாருன்னா நேரடியாக வீட்டுக்கு போய் நம்ம குறைகளெல்லாம் சொல்லலாம், உடனே நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆமாம்மா, வேலை கட்டு வந்த பொண்ணை நம்ம வேலை பார்த்து விட்டோமே அதுங்கிற விஷயம்லாம் மக்கள் மறந்துருக்க மாட்டாங்கல்ல. திரும்ப ராயபுரம் தொகுதியில் நிற்கிறேன் அப்படின்னு துணிச்சலாக சொல்கிறாரு. நிற்கட்டும், நிற்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் கேட்குறாரு, அவர் இஷ்டம், அவர் நிற்கிறாரு. அந்த தொகுதி மக்கள் வந்து நம்புவாங்கள்ல, யோசிப்பாங்கள்ல, என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, எப்படியெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. ஒரு சாதாரண கட்சியில் திமுகவில் யாருன்னே தெரியாத ஒருத்தரை எதிர்த்து நிப்பாட்டி தோக்கடிச்சாங்க ஜெயக்குமாரை. இப்போவும் அதே கூட்டணி தான் தொடருது. அந்த கூட்டணிக்குள்ளே திரும்பவும் போய் அந்த மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது அந்த மக்கள் அதே மாதிரி தான் துப்புவாங்க. நீ திரும்பவும் திருந்தலையா? நீயும் திருந்தலை, உன் கட்சி பொதுச்செயலாளரும் திருந்தலை, திரும்பவும் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு எந்த மூஞ்சியோட வந்து ஓட்டு கேட்குற? மயிலாப்பூர் தொகுதிக்கு போயிடுவேன்னு சொன்னாங்க. மயிலாப்பூர் தொகுதிக்கு நான் போய் என்ன பண்ண போகிறேன்? அதிமுக பாஜக கூட்டணினா பாஜகவுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. மயிலாப்பூரில் மாமிகள் தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அவங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைப்பாங்களே அப்படின்னு சொல்லி செய்திகளை கேட்கலாம். நான் எங்கேயும் போகல. நான் அன்னையிலேருந்து அம்மா கை காட்டினதுலேருந்து அன்னையிலேருந்து நான் ராயபுரம் தொகுதியில் மட்டும்தான் நிற்கிறேன். ராயபுரம் மக்களுக்காக தான் நான் பாடுபட போகிறேன். ராயபுரம் மக்களுக்காக தான் நான் கஷ்டப்பட போகிறேன். ராயபுரம் மக்கள் தான் எனக்கு வந்து எல்லாமே. ராயபுரம் மக்கள் வந்து தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இப்போ திமுக ஆட்சியில் நடந்த அவலங்களை எல்லாமே அவங்க நேராக பார்த்துட்டாங்க. எந்த உதவியுமே அவங்க செய்யலை. திமுக வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒன்றுமே செய்யலை. நான் வந்து செய்வேன். கண்டிப்பாக என்னை நம்புகிறாங்க. திரும்பவும் வந்து அண்ணன் வந்தால் நல்லது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு. அவருடைய நம்பிக்கை, இந்த தன்னம்பிக்கையை பாராட்டி அண்ணனுக்கு சரோஜா தேவி உபயோகப்படுத்தின ஒரு சோப்பு டப்பாவை கூட பரிசாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து தன்னம்பிக்கையோடு பேசுகிறாரு. தன்னம்பிக்கையாக பேச வச்சுட்டாங்கய்யா, வேறு வழி இல்லை. மெகா கூட்டணி அமைப்பாங்கன்னு பார்த்தா அமைக்க முடியல, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். இவர் வந்து ஒரு சைடு பேசிட்டே திமுக ஒரு அட்டாக் பண்ணுறாரு. உதயநிதி ஸ்டாலினை கட்சியில் இருக்க சீனியர்கள்லாம் தலைவரே வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியுமா? அதிமுகலேருந்து போகிறவங்கள திமுகவில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு முக்கியமான பதவிகள், அமைச்சர் பதவிகள்லாம் கொடுக்குறாங்க. இதில் திமுகவில் இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாருமே வெறுப்பில் இருக்காங்க. இன்றைக்கி ஆளுந்தரப்பாக இருக்கிறனால அடக்கிக்கிட்டு அமைதியாக பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அதே சமயத்தில் அது எதிர்கட்சியாக மாறுச்சுன்னா அப்படியே வெடிக்கும் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி. அது ஏன் எதிர்கட்சியாக போகுது? நீங்கள் முதல் ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு என்ன முயற்சி பண்ணுங்க பாருங்கள். ராயபுரம் இதில் ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ அதிமுக வெஸ் திமுக அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நடுவில் ஒன்று வருது, தாவேக்கான்னு ஒன்று வருது. பார்த்துக்கங்க. தாவேக்கா வந்து அங்கிட்டு இளைஞர் பட்டாள ஓட்டெல்லாம் அங்கிட்டு போயிடும். இவர் வந்து சும்மா ஏதோ ஒன்று அப்படியே பேசணுமேங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காரு ஜெயக்குமார். பாவம் ஜெயக்குமார் திரும்பவும் அவர் தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.